Hi friends, welcome to our channel Engineer Malikade. இன்னைக்கு நாம Engineer Malikadேல எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா இயற்கை வத்தல் இல்லனா இயற்கை வத்தல் பொடியை லாபமான முறையில் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க फ्रेंड्स நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை பிளஸ் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு வந்து 1 கிலோ 160 கிராம் சரிங்களா? நல்ல பழுத்த மிளகாய் கிடைச்சிருக்கு. நீங்க கேட்கலாம், அதாவது மிளகாவோட பழத்தை காய வச்சா இயற்கை வத்தல் தான், ஓகே ஒத்துக்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகாவை அரைச்சா இயற்கை வத்தல் பொடி தான், அதுவும் ஓகே தான். சரி, இப்போ இதில் லாபமான முறைனா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம இதை வந்து காய வச்சு எடுத்துக்கிடுவோம் சரிங்களா? இது வந்து எப்படி லாபமான முறையில் நான் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் வீட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4-5 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மிளகாவை வந்து காய வச்சு எடுத்தாச்சு சரியா? 4 நாள் காஞ்சிருக்க வெயிலில் நல்லா வத்தலாக மாறிட்டு சரியா? இந்த கொஞ்சம் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் காய் இருந்த இடங்கள் வந்து இப்படி இருக்கும். அது நீங்கள் கழிக்கணும்னா கழிச்சிக்கலாம். ஆனால் அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து வத்தல் பொடி அரைக்கும் பட்சத்தில் இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரி, இப்போ இது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு வெயிட் வச்சு பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து கரெக்டாக 250 கிராம் சரியா? 1/4 கிலோ கிடச்சிருக்கு. ஓகே சரியா, 1/4 கிலோ கிடச்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து 1 கிலோ 160 கிராம் மிளகாய் காயப்பட்டதில் 1/4 கிலோ வத்தலாக கிடச்சிருக்கு. இப்போ இது நீங்கள் வத்தலாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைனா வத்தல் பொடியாக அரைச்சி யூஸ் பண்ணாலும் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிடலாம். சரி, இப்போ இதில் என்ன லாபம், ஷார்ட்கட் மெத்தட்னு சொன்னீங்களே, இல்லை என்ன லாபம் கிடச்சிது அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் வத்தல் வந்து காய்கறி கடையில் வந்து பழத்தை மட்டும் ஒதுக்குவாங்க சரியா? நம்ம ஊர்லேயும் அப்படி தான், எல்லா ஊர்லேயும் அப்படி தான். பழ வத்தலை வந்து மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க, அதை அப்படி சைடாக ஒதுக்குவாங்க. ஏதாவது சில கடைக்காரங்க வேறு யாராவது ஏதாவது பர்பஸ்க்கு வாங்கலாம். இப்போ அதை வந்து எனக்கு மொத்தமாக கிடைக்கும் பட்சத்தில் நான் எங்களுக்கெலாம் இப்போ நம்ம வந்து டெய்லி காய்கறி வாங்குவோம். எனக்கு அந்த 1 கிலோ 130 கிராம் வத்தல் பழம் வந்து 20 ரூபாய்க்கு தான் கிடச்சிச்சு சரியா? 20 ரூபா தான் கிடச்சிச்சு, அதுக்கு மேலே கிடையாது. இப்போ அந்த 20 ரூபாயில் நம்ம 1/4 கிலோ வத்தல் ஆயிடுச்சு சரி? இப்போ 1/4 கிலோ வத்தல் வந்து சராசரியாக 250 ரூபா கிலோ வச்சு போட்டாலும் என்னாச்சு, ஒரு 60 ரூபாய்க்கு மேலே நமக்கு வத்தல் கிடச்சிட்டு வீட்டுக்கு நேச்சுரலான வத்தல் பொடி கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் நம்ம வந்து சேர்த்து பண்ணிக்கிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஷார்ட்கட் மெத்தட். நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க காய்கறி கடையில் போய் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி பழங்களை மிளகாவோட பழத்தை வந்து ஒதுக்குவாங்க. அதை நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வத்தலை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பொடியாக அரைச்சினாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லாபமாக இருக்கும். காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யாருக்கா வாய்ப்பு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் மற்றும் தொழில் சம்மந்தமான வீடியோக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை. தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.